தாயுள்ளமும் சந்திரனின் ஆட்சி பெற்ற வீடான கடகராசி அன்பர்களே, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அந்த தாய்மை பண்பு, எதிரியையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வரும். பல்லுல கண்ணுல எல்லாம் வந்து கொஞ்சம் கவனம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதை சொல்லிக்கிட்டே வர்றோம். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு பேச்சுல வந்து ஏதாவது ஒரு விதத்துல கெட்ட பேர் வாங்க வச்சிருவாரு. அதனால வந்து பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம். அதே போல ஆரோக்கியத்துல கவனம், உணவு முறையில வந்து கவனம். இதுகளை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல தெய்வீக சக்தியோட, நல்ல லாபத்தோட, நிறைய வந்து தன லாபத்தோட மகிழ்ச்சியா வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கு. வேற என்னங்க வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கடகராசிக்காரங்க நிறைய விதத்திலையும் வந்து நன்மைகளை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.